பத்திரிகை சகோதரர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணியின் சார்பாக நாளைய தினம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கண்ணகி நீதி கேட்ட மதுரையிலிருந்து ஆளுகின்ற திமுக அரசை நீதி கேட்டு மாபெரும் நீதி பேரணியானது நடத்த இருக்கின்றோம். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலுமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் எங்குமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்க்க முடிகின்றது. அது பள்ளி குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரைக்கும் இன்றைக்கு தமிழகத்தில் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்குறோம். இதுக்காக நாம் குரல் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால், விழிப்புணர்வோடு இருங்க அப்படின்னு சொன்னால், பெண்கள் இறங்கி வந்து நாங்கள் போராடுறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கான அனுமதி அரசாங்கத்தால் மறுக்கப்படுகின்றது. இந்த போராட்டம் அப்படிங்கிறத விட தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது, பெண்கள் பாதுகாப்பாக இருங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வை தான் நாம் ஏற்படுத்த போகின்றோம். அதற்கு கூட இங்கே இருக்கக்கூடிய ஆளுகின்ற அரசாங்கம் அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலே மாணவிக்கு நடந்த இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு உடந்தையாக இருந்தது, அதை செய்தது அங்கே திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கக்கூடிய கட்சிக்காரர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அன்னைக்கு இவர் தான் குற்றவாளின்னு தெரிஞ்ச உடனே கைது பண்ணிட்டு ராத்திரியே விட்டாங்க. நாங்கள் கேட்குறோம், இரவு விட்டீங்கல்ல, விட சொன்னது யார் அந்த சார் அப்படின்னு உங்களுக்காவது தெரியுமா? யார் அந்த சார்? இன்றைக்கு நம்முடைய விசிகாவினுடைய தலைவர் சென்னை ஏர்போர்ட்டில் அவரும் கேட்குறார், யார் அந்த சார் அப்படின்னு. அப்போது இது யார் செய்திருக்கிறாங்க அப்படிங்கக்கூடியது காவல்துறைக்கும் தெரியும், ஆளுகின்ற அரசாங்கத்துக்கும் தெரியும். ஆனால் இது வரைக்கும் இன்னை வரைக்கும் அனைத்து கட்சியும் போராடியாச்சு. அது எல்லா கட்சியினுடைய போராட்டத்துக்கு அப்புறமும் கூட முதலமைச்சர் மௌனம் சாதிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம்? இன்றைக்கி நாங்கள் போராடுறோம் அப்படின்னு சொன்ன உடனே மணிப்பூரை பாரு, அங்கே நடந்த பிரச்சனையை பாரு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. மணிப்பூர் இஷ்யூவே வேறு, மணிப்பூரில் நடந்த பிரச்சனையே வேறு. இது மணிப்பூரை பாருன்னு சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவங்க வெஸ்ட் பெங்காலில் நடந்த பிரச்சனை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? அதே சம்பவம் சந்தோஷ் காலியில் இதே மாதிரி பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்ணப்போ ஏன் இவங்க குரல் கொடுக்கலை? அப்போ மெழுகுத்திரியெல்லாம் ஏந்தி மணிப்பூரில் நடந்த பிரச்சனைக்கு நம்மளுடைய கனிமொழி அம்மா வந்தாங்கல்ல. இன்றைக்கி தமிழ்நாட்டில், அதுவும் நீங்கள் ஆளுகின்ற மாநிலத்தில் பெண்களுக்கு தொடர்ந்து, இது அண்ணா பல்கலைக்கழகம் மட்டும் இல்லை, இந்த சம்பவம் நடந்து கொண்டு இருக்கும்போதே நீங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் நர்சிங் கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவியை கூட்டு பலாத்காரம் பண்ணி கிணத்துல போட்டு பிணமாக கொடுத்ததை நாம் பார்த்தோம். இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் டியூஷனுக்கு போயிட்டு வந்த குழந்தை அப்பாக்காக காத்திருந்த அந்த கேப்பில் அந்த பெண் குழந்தையை கூட்டிகிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ உங்களுடைய நீங்கள் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொன்னால், அடுத்த மாநிலத்தில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொன்ன உடனே மெழுகுத்திரி ஏந்தி போராடிய கனிமொழி அக்கா ஏன் உங்கள் மாநிலத்தில் நடந்த இந்த பிரச்சனைக்காக நீங்கள் மௌனமாக இருக்கிறீங்க? இதற்கான பதில் தெரியணும். நாங்கள் போராடுறோம் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே மேடை போட பெர்மிஷன் கிடையாது, மைக்கு வைக்க பெர்மிஷன் கிடையாது, நோட்டீஸோட போட்ட பெர்மிஷன் கிடையாது, எதுக்குமே பெர்மிஷன் கிடையாது. ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கலைஞரனுடைய 100ஆண்டு விழாவுக்கு நீங்கள் வந்து சென்னை முழுக்க பேரணி போனீங்கன்னா சென்னையை ஸ்தம்பிக்க வைப்பீங்க. ஆனால் அது பண்ணலாம். திருமாவளவன் அவர்கள் வந்து அவங்க ஒரு போராட்டம் பண்ணுறாங்க, அதுக்கு நீங்கள் அந்த மாவட்டத்தை முழுக்க ஸ்தம்பிக்க வைப்பீங்க, அதுக்கு பெர்மிஷன் கொடுப்பீங்க. ஆனால் நியாயமான ஒரு பிரச்சனைக்காக, பெண் சமுதாயம் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்காக இது ஒரு பெரிய சமூக குற்றம். இன்றைக்கி பெண் குழந்தை வெளியில் விடுவதற்கே பெற்றோர்களுக்கு பயமான ஒரு சூழ்நிலையில்
நாங்கள் இதை வந்து எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இறங்கி போராடினா எங்களுக்கு அனுமதி மறுப்பு. இன்றைக்கி கூட பாமகவினுடைய கட்சிக்காரங்க போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்கள சௌமியா அன்புமணி அவர்களை காரை விட்டு இறங்க விடாமல் இன்னும் கைது பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நாம் பார்க்குறோம். அப்போ உங்கள் ஆட்சிக்கு எதிராக ஏதாவது நாங்கள் குரல் கொடுத்தா உடனடியாக எங்களுடைய குரல் வலையை நெரிக்கணும்னு தானே பார்க்குறீங்க. இதில் இருக்கக்கூடிய நியாயத்தையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல, இது ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் சொன்னீங்க, இதே மாதிரி பெண்களுக்கான ஒரு பாலியல் கொடுமை நடந்துச்சுன்னு சொன்னால் இதற்காக ஒரு தனி நீதிமன்றம் அமைச்சு நாங்கள் விசாரிப்போம்னு சொன்னீங்க. இதுக்கு தனியாக ஒரு புலனாய்வுத்துறை வைப்பேன்னு சொன்னீங்க. எல்லாம் சொன்னீங்க. நமக்கு ஒரு பழமொழி உண்டு தெரியுமா, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் 501 பொய் சொல்லி வாக்குறுதி கொடுத்து நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கல்ல, எங்கே போச்சு உங்களுடைய வாக்குறுதி எல்லாம்? எங்கே போச்சு உங்களுடைய வாக்குறுதி எல்லாம்? இதுக்கு நீங்கள் வந்து பதில் சொல்லணும். ஆகையினால இந்த போராட்டமானது மகளிர் அணியின் சார்பாக மிக பிரம்மாண்டமாக மதுரையில் நடக்கும். நீங்கள் என்ன அடக்குமுறை பண்ணினாலும், எங்களை கைது பண்ணி ஜெயிலே நீங்கள் வச்சாலும், நாங்கள் எல்லாரும் ஜெயிலுக்கு போவதற்கு பெண் சமுதாயத்தினுடைய பாதுகாப்பிற்காக நாங்கள் ஜெயிலுக்கு போகவும் ரெடி ஆகிட்டோம். ஆகையினால ஆளுகின்ற அரசாங்கம் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். நாங்கள் போராடுறோம்னு சொன்னால் எங்களுக்கு கட்டாயமாக அனுமதி தர வேண்டும். ஏன்னா இன்றைக்கி வந்து டாஸ்மாக் என்கக்கூடிய போதை, இதுவும் நீங்கள் சொன்னீங்க. இந்த இடத்துல நான் இதையும் பதிவு பண்ண விரும்புகிறேன். டாஸ்மாக் நாங்கள் வந்தால் கடைகள் எல்லாம் மூடுவோம்னு சொன்னீங்க. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் யார் சொன்னேன்னு திருப்பி கேட்குறீங்க. அப்போ டாஸ்மாக் எங்கக்கூடிய போதை, தமிழ்நாட்டில் போதையினுடைய கலாச்சாரம் தமிழ்நாட்டில் பரவி இருக்குது. இதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ சமீபமாக ஒரு வார்த்தையை நிறைய கேள்விப்படுறோம், கூட்டு பலாத்காரம். இதுக்கு முன்னால் இது நடந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இத்தனை மீடியாக்கள் இருக்கிறீங்க. மீடியாக்களுக்கும் இதில் கடமை இருக்கிறது, உங்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. இந்த மாதிரியான, ஏன்னா நம்ம வீடுகள்லேயும் பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. அது மனைவியா, மகளா, சகோதரியா, நம்ம வீடுகள்லேயும் பெண்கள் இருக்கிறாங்க. நம்ம வீட்டு பெண்களும் பாதுகாப்பாக வெளியில் போயிட்டு வரணும்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரியான இஷ்யூஸை வந்து பெருசாக மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினா மட்டும்தான் நடக்கும். இன்றைக்கி அது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையும் கூட்டு பலாத்காரம் அப்படிங்கக்கூடிய வார்த்தை இன்றைக்கி ரொம்ப பிரபலமாக, ஒரு பெண் தனியாக போக முடியல. எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான், அடுத்த வீட்டில் இருந்து வெளியில் வரக்கூடிய பெண் குழந்தைய தொடுவதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க? எப்படி தொடுறீங்க அந்த பெண் குழந்தைய? எங்கே போயிட்டுருக்கு இன்றைக்கி நம்மளுடைய சமூகம்? வந்து என்ன பாதுகாப்பு? திருப்பியே வீட்டுக்குள்ளேயே பெண்களை வந்து சமையல் கட்டிலேயே அடைச்சி வைக்கலாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலையா அது? இன்றைக்கி பெண் குழந்தைங்க வெளியில் வர வேண்டாமா? படிக்க வேண்டாமா? வேலைக்கு போக வேண்டாமா? சம்பாதிக்க வேண்டாமா? அவங்களுக்கு ஒரு சுய கௌரவம் வேண்டாமா? அப்போ பெண் குழந்தைங்க வெளியில் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் இது குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகிறது? இன்றைக்கி படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம், வேலைங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ இது பள்ளியில் நடக்குது அப்படி சொன்னால், பள்ளியில் ஆசிரியர்களை கூட நம்பி விட முடியல. பல இடங்களில் ஆசிரியர்களால் கூட இந்த பெண் குழந்தைங்களுக்கு துன்புறுத்தல் இப்படி இருக்குது. அதனால் இது வந்து ஒரு பெரிய சமூக குற்றம். இதற்கு வந்து நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து கட்டாயமாக மௌனம் சாதிக்கக்கூடாது. இதற்கான விடையையும் இதற்கான பதிலையும் நீங்கள் சொல்லணும். ஏன்னா ஆளுகின்ற அரசாங்கத்தை வந்து கேள்வி கேட்கறதுக்கான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணாமலை அவர்கள் சாட்டையால் தன்னை அடிச்சுக்கிட்ட உடனே அவங்கள எல்லாருமே கேலி பண்ணுறீங்களே. இன்றைக்கி நம்ம சமூக வலைதளத்தில் அவரை கேலி பண்ணுறீங்க. நீங்கள் கேலி பண்ணுறது உங்களையே நீங்கள் ஏமாளியாக மாற்றிக்கொள்வதற்கு சமம். நீங்களே ஏமாந்துக்கிறீங்க. ஏன்னு சொன்னால் இந்த சமூகத்தில் இப்படி ஒரு குற்றம் நடக்கிறத என்னால் பார்த்துக்கொள்ள முடியல. பெண்களுக்கான ஒரு உரிமை போராட்டம், இது பெண்கள் பாதுகாக்கப்படணுங்கிறதுக்காக தான் தன்னைத்தானே வருத்தி கொண்டார். அதை நீங்கள் ஏளனம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களே ஏமாற்றி கொள்றீங்கன்னு தான் அர்த்தம். இதை வந்து அரசியல் பண்ணுறீன்னு நினைக்காதீங்க. இது அரசியலாக பார்த்தீங்கன்னா அரசியல், இது ஒரு சமூக கடமையாக, சமூக பொறுப்பாக பார்த்தீங்கன்னா இது ஒரு சமூக பொறுப்பு எல்லாருக்கும் இருக்குது. ஆகையினால இந்த போராட்டமானது கட்டாயமாக மதுரையில் கண்ணகி எப்படி ஆளுகின்ற மன்னன் கிட்டக்க தன்னுடைய கணவனுக்காக நீதி கேட்டாலோ அதே போல் இன்றைக்கு நாம் வந்து இருக்கக்கூடிய நாங்கள் இங்கே ஆளுகின்ற அரசாங்கத்துக்கிட்ட பெண்களுக்கான நீதியை கேட்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து நாங்கள் எல்லாரையும் அழைப்பு விடுகின்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு இங்கே நாளை இருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெண் சமுதாயத்திற்கும் அழைப்பு விடுகின்றோம். உங்களின் குரலாகத்தான் எங்கள் குரல் அங்கே ஒலிக்கப் போகின்றது. இந்த ஆர்ப்பாட்டம் பேரணியானது நாங்கள் பேரணியாகத்தான் போகணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். பேரணி முடிந்த பின்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் வந்து ஆளுநர்கிட்ட ஒரு மனுவாக கொடுப்பதற்காக நாங்கள் இருக்கின்றோம். கட்டாயமாக நாங்கள் கொடுப்போம். எங்களுடைய இந்த பேரணியை
துவக்கி வைத்து மரியாதைக்குரிய குஷ்பு சுந்தர் அவர்கள் இந்த பேரணியை துவக்கி வச்சு கண்டன உரையாற்றுவாங்க. அவங்க கண்டன உரை ஆற்றினதுக்கப்புறம் அந்த பேரணியானது நாங்கள் துவங்கி நடப்போம். நாங்கள் நடப்பதற்கு தயாராகிட்டோம். முதலே சொன்ன மாதிரி நாங்கள் எங்களை வருத்தி கொண்டு இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களை பாதுகாப்பதற்காக எங்களை வருத்தி கொண்டு எவ்வளோ தூரம் வேணாலும் நடப்பதற்கும், எங்களை கைது பண்ணினீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஜெயிலுக்கு போவதற்கும் தயாராகிவிட்டோம் என்று இந்த நேரத்தில் உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விஷயத்தை வந்து அரசியலாக்க பார்க்குறாங்க, அரசியல் கட்சின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதே போல் இந்த விஷயம் மூலமாக விளம்பரம் தெரிவிக்கிறாங்க அரசியல் கட்சியில் சொல்கிறாங்க. நீங்களும் அதே தான் பண்ணுறீங்களா? இப்போ சற்று முன்னர் கோர்ட்டு சொல்லியிருக்கு. இல்லைங்க, இது கோர்ட்டு வந்து ஆளுகின்ற அரசாங்கம் அந்த குற்றவாளிக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. அந்த பெண்ணினுடைய தகவல் எல்லாமே வெளியிட்டாங்க. அதனால் அரசாங்கமே கோர்ட்டை முன் வந்து தான் இதற்கான அந்த பெண்ணுக்கான இழப்பீடையும் கொடுக்க சொல்லியிருக்கு. கல்வியும் வந்து கட்டணம் இல்லாமல் இருக்கணும், இந்த குடும்பத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. இப்போ இது விளம்பரம் கிடையாது, இது அரசியலுங்கிறது வந்து விளம்பரம் கிடையாது. இப்போ நடந்த அந்த ஒரு விஷயத்தை யார் வெளியில் சொல்லுவாங்க? இது மக்களுக்கு சொல்லக்கூடிய விளம்பரம் இல்லை, விழிப்புணர்வு. விளம்பரம் கிடையாது, இது விழிப்புணர்வு. இது யார் சொல்லுவாங்க? இந்த டிஆர்டிகல் சட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணியிருந்தாங்க. அதை கசிய விட்டது மத்திய அரசு தான் சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? இப்போ நீதிமன்றம் என்ன கேட்டது, அரசியல் கட்சி இதில் விளம்பரம் தேடுறீங்கன்றாங்க. இல்லைங்க, எல்லாருமே எல்லாருமே ஆளுகின்ற இந்த அரசாங்கமும் இதுக்கு முன்னால் அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது சொல்லுவாங்க, அரசியல் பண்ணாமல் நாங்கள் என்ன அவியலாக பண்ணணும்னு கேட்டவங்க தானே. அப்படி தானே கேட்டாங்க. நாங்கள் அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணணுன்னு தானே கேட்டாங்க. இது அரசியல் இல்லை. இந்த பிரச்சனையை பொறுத்தவரை மட்டில் இது வந்து அரசியல் கிடையாது, இது வந்து விளம்பரம் கிடையாது, இது ஒரு விழிப்புணர்வு. பெண் சமுதாயத்தின் மீது நடக்கக்கூடிய இந்த குற்றங்களுக்கு வந்து அந்தந்த குடும்பங்களுக்கு, அந்தந்த பெற்றோர்களுக்கு, இந்த சமுதாயத்துக்கு நாங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விழிப்புணர்வை தவிர இது விளம்பரம் நிச்சயமாக கிடையாதுங்கிறத தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆனா இந்திய வரலாற்றிலே ரொம்ப மோசமான சம்பவம் இதுவரைக்கும் இனியும் நம்ம இனி பார்க்க கூடாது அந்த மாதிரி சம்பவம் தான் மணிப்பூர் சம்பவம். அது நீங்க லேசா கடந்துட்டு போறீங்களே, இதை நம்ம எப்படி பார்க்கணும்? மேடம், மணிப்பூருங்கிறது வந்து மணிப்பூரில் இருந்த இஷ்யூ உங்கள் பத்திரிகைக்காரங்க உங்களுக்கு சொல்லி தெரியணும்னு கிடையாது. மணிப்பூர் இஷ்யூவே வேறு. நீங்கள் மணிப்பூர் இஷ்யூவை பெருசாக கேட்குறீங்கல்ல. வெஸ்ட் பெங்காலில் நடந்தது ஏன் மூடி மறைக்கிறீங்க? ஏன் பேச மாட்டேன்றீங்க? வெஸ்ட் பெங்காலில் சந்தோஷ் காலிங்கிற இடத்துல நடந்ததில்லை. எவ்வளவு எத்தனை பெண்களை வந்து வீட்டுக்குள்ளே ஏறி போய் அந்த பெண்களுக்கான துன்புறுத்தல் நடந்ததில்லை. ஏன் வெஸ்ட் பெங்காலை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க? எதுக்கு எடுத்தாலும் ஏன் மணிப்பூருக்குள்ளே ஒழிஞ்சுக்கிறீங்க? இல்லைங்க, தண்டனைங்கிறது வந்து தப்பு வந்து யார் செஞ்சாலும் தண்டிக்கப்பட வேண்டியது தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது கட்சிக்கு அப்பாற்பட்டு பெண்கள் மீது யார் கை வைத்தாலும் அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். நம்மளுடைய மோடி ஐயா அவர்கள் வந்து 12 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை வந்து பலாத்காரம் பண்ணினாங்கன்னு சொன்னால் மரண தண்டனை கொடுக்கணும்னு சொன்னாங்க. இது இந்த மரண தண்டனை என்பது தீர்வு ஆகாதுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய எம்பி சொன்னாங்களா இல்லையா? ஒரு குற்றத்துக்கு மரண தண்டனை என்பது தீர்வு ஆகாதுன்னு இங்கே இருக்கக்கூடிய எம்பி சொன்னாங்களா இல்லையா? அப்போ சட்டங்கள் கடுமையாக்கப்படும் போது தான் இந்த குற்றங்கள் குறையும். நீங்கள் சட்டங்கள் கடுமையாக கொண்டு வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதுக்கான அந்த சட்டத்தை முன்னெடுத்துட்டு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் அனுமதிக்க மாட்டேங்கிறீங்களே. அதுதான் எங்களுடைய கேள்வி. தமிழக அரசு வந்து கைது பண்ணிட்டாங்க, அவர்கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. நீதிமன்றத்தில் வழக்கு போயிருந்து 25 லட்சம் நீதி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு, அந்த பொண்ணோட கல்வி செலவு எல்லாமே சொல்லியிருக்காங்க. இன்னும் இந்த வழக்கில் வேற என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? என்ன சொல்றீங்க? இந்த பிரச்சனை வந்து இந்த மாணவிக்கு நடந்த பிரச்சனையோட நிற்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, இதுக்கப்புறம் நடக்கக்கூடாதுன்னு யாராவது கேரண்டி தர முடியுமா? ஷிஃப்ட் பண்ணுறீங்களா? ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் சார். நீங்கள் கேட்குதா? ஓகே. இந்த பிரச்சனை இன்றைக்கி நடந்த ஒரு பெண் குழந்தைக்கு இப்போ நடந்த பிரச்சனையோட நிற்கக்கூடாது. 25 லட்ச ரூபா அவள் கொடுத்தாச்சு அந்த குழந்தைக்கு. அவள் வந்து வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கா அது யாராரையும் சாகிற வரைக்கும் அவளால் மறக்க முடியுமா? அவள் குடும்பத்துக்கு நடந்த பிரச்சனை அவங்களால மறக்க முடியுமா? பெற்றோர்களுடைய அந்த துன்பு இது வரைக்கும் அந்த குழந்தை இருக்கிற வரைக்கும், அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த துன்பம் இருக்க தானே செய்யும்.
ஒவ்வொரு முறையும் அந்த குழந்தை ஒரு நிமிஷம் எங்கிருந்து வெளியிலேருந்து உள்ளே வரும்போது அந்த பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு இருட்டு பார்த்த பயம் இருக்கும், ஒரு ஆம்பளை தனி ரோட்டில் பார்த்தா பயம் இருக்கும், ஒரு ரூமில் ஒரு பையனோட இருந்தால் பயமாக இருக்கும். அந்த அளவுக்கு துன்பப்படுத்ததுக்கப்புறம் நீங்கள் 25 லட்சம் நாங்கள் கொடுத்துட்டோம், அதனால தான் கல்வி வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டோம், அதனால தான் எல்லாமே சரியாயிடுங்கிறது கிடையாது. இது எங்கே முற்றுப்புள்ளி வைக்கணும்? அரெஸ்ட் பண்ணோன்னே ஏன் விட்டீங்க? அவன் ஹிஸ்ட்ரி ஷீட்டர் தானே, ஏற்கனவே அவன் மேலே பல கேசஸ் இருக்குல்ல, ஏற்கனவே ஒருத்தனை வந்து கிட்னாப் பண்ணிவிட்டு அங்கேருந்து 25 லட்ச ரூபா கேட்டு அது 12 லட்ச ரூபா கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் விடாமல் போலீஸால் வந்து 2018 ஏதோ வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் கிடையாது, இப்போ தான் ஒரு 6 வருஷம் கூட ஆகலை, 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். ஸோ ஹிஸ்ட்ரி ஷீட்டர் எந்த வகையில் ஃப்ரீயாக விட்டுருக்கீங்க? இது கம்ப்ளீட் ஃபால் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் தான் நாங்கள் சொல்கிறோம். இதுதான் முதலமைச்சர்கிட்ட கேள்வி கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி நடந்த பிரச்சனையில் நேற்று வந்து இந்த பிரச்சனை நடக்கலை, நாளைக்கு நடக்காது அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொரு முறையும் ஒரு பிரச்சனை தமிழகத்தில் ஒரு பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி பாலியல் தொல்லை நடக்கும்போது நீங்கள் பணம் கொடுத்துறீங்க, நீங்கள் வந்து ஓகே இது வந்து இந்த கட்சியில் சார்ந்தவன் அந்த கட்சியில் சார்ந்தவன் அதுதான் பெருசுப்படுத்திட்டுருக்கீங்க. ஒரு விஷயம் மட்டும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு பெண் பாலியல் தொல்லை நடக்கும்போது எந்த கட்சி ரீதியாக பேசக்கூடாது. இன்றைக்கி நாங்கள் வந்து பாஜக ஆஃபீஸில் இருக்கோம், ஆனால் நாங்கள் வந்து பாஜக சார்பாக நாங்கள் பேசலை. ஒரு பெண்ணுங்கிறது முறையில் நாங்கள் எல்லோரும் இங்கே கலந்து பேசிகிட்ருக்கோம். எங்களுக்கு பின்னாடி பாஜக இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் தயவு செஞ்சு அது பொலிட்டிக்கல் ஆக்காதீங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து எந்த ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம் இருந்தாலும் முதல்ல நீங்கள் ஆடுற மாநிலத்தில் இது நடக்கலையா, உங்கள் மாநிலத்தில் இது நடக்கலையா? பெண்கள் வந்து உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஃபுட்பால் கிடையாது, இங்கே அங்கே தூக்கி வீசி அவளை பற்றி பேசுகிறதுக்கு. முதல்ல இந்த பெண் குழந்தைக்கு நான் வந்து நிச்சயமாக பாராட்டுவேன். நான் தைரியமாக வெளியே வந்து பேசினேன். நிறைய பெண்கள் பயத்தில் பேச மாட்டேங்கிறாங்க. அவளை வந்து பலாத்காரம் செஞ்சதுக்கப்புறம் பாலியல் தொல்லை நடந்ததுக்கப்புறம் அவள் வந்து ஃபோன் நம்பர் வாங்கிட்டு நான் எப்போ வர சொல்வேன் அப்போ நீ வரணும் அதெல்லாம் மிரட்டியும் அந்த பெண் குழந்தைக்கு ஒரு தைரியம் இருந்தது. என்ன மாதிரி இன்னொன்று பெண் பாதிக்கப்படக்கூடாது, இந்த மாதிரி இந்த ஆளை பற்றி நான் பேசலைன்னா நாளைக்கு இன்னும் எத்தனை பெண்களோட வாழ்க்கையை சீரடிக்க போகும்னா சொல்லிவிட்டு அவள் வந்து வெளியில் பேசியிருக்கா. முதல்ல அந்த பெண் குழந்தை பாராட்டணும். அந்த குழந்தை பற்றி வெளியில் அவளுடைய எல்லா தகவல்கள் வெளியில் கொடுத்தாங்க பாருங்கள், அவங்கள முதல்ல தண்டிக்கணும். யார் கொடுத்தது? யார் கொடுக்க சொல்ல? அது சட்ட ரீதியாக தவறு தானே. யார் வெளியில் கொடுத்தது? நம்ம நிர்பயா சொல்லும்போது கூட எவ்வளோ நாள் கழிச்சு தான் அவளோட பேர், ஆனால் இன்னி வரைக்கும் நாங்கள் அந்த பெண் குழந்தையோட பேர் சொல்கிறதுல நிர்பயா மட்டும்தான் கூப்பிட்றோம். அப்படி இருக்கும்போது யார் இந்த குழந்தை பற்றி வந்து பேரெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் பர்சனல் டீட்டெயில்ஸ் வெளியே கொடுத்தாங்க? ஏன் அதை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க? பேர் கொடுத்தாச்சு, அது யாரும் பேசினாங்க. இது பாஜக, அதிமுக, திமுக, வேற ஏதோ கட்சி எல்லாமே கலந்து நீங்கள் சண்டை போட்டுட்ருக்கீங்க. நான் தயவு செஞ்சு இது பொலிட்டிக்கல் பிரச்சனை ஆக்காதீங்க. பெண்களுக்கு எந்த மாநிலம் இருந்தாலும் பெண்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது அது ஃபுட்பால் மாதிரி, கால்பந்து மாதிரி இங்கே தூக்கி வீசி அங்கே தூக்கி வீசி அவளை வந்து இன்னும் கேவலப்படுத்த வேண்டாதான் நான் என்னுடைய வேண்டுகோள். நான் இப்போது NCW மெம்பர் இல்லை, அதனால தான் அதை பற்றி என்னால் பேசக்கூடாது. இருந்திருக்கேன் அதனால தான், ஆனால் இப்போ இல்லை. ஸோ அதை பற்றி நான் இப்போ பேசவும் கூடாது. கண்டிப்பாக ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கு தான் வரும். கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கு தான் வரும்போது ரொம்ப கேவலமாக இருந்தது. ஏன்னா நம்ம மாநிலத்திலேருந்து இவ்வளோ பிரச்சனைகள் உண்டா அப்படி பார்க்கும்போது இல்லை டேட்டா இருக்கும். இப்போ நான் NCW சார்பாக என்னால் பேச முடியாது. டேட்டா உங்களுக்கு தெரியும்னா நீங்களே டேட்டா நீங்கள் போட்டுக்கோங்க. ஆனால் NCWவில் இருந்திருக்கேன், அதுக்காக நான் வந்து ஒரு மகளிர் ஆணையில் இருந்திருக்கேன், அதுக்காக நான் இப்போ பேசக்கூடாது, அது தவறாக இருக்கும். ஐ டோன்ட் ஹேவ் எனி ரைட்ஸ் டு ஸ்பீக் ஆன் பிஹாஃப் ஆஃப் NCW. அந்த டேட்டா கூட என்னால் வெளியில் போக முடியாது. நீங்கள் உங்களுக்கு டேட்டா இருக்குன்னா தாராளமாக நீங்கள் அதை பப்ளிஷ் பண்ணிக்கோங்க. We cannot compare. Why are we comparing is what my question is. நம்ம வந்து இந்த மாநிலத்தில் கம்மியாக இருக்குது, நம்ம மாநிலத்தில் அதிகமாக இருக்குது, அந்த கட்சி வந்து காங்கிரஸ் ஆட்சியில் அதிகமாக இருக்குது, இங்கே பிஜேபியில் வந்து கம்மியாக இருக்குது, இல்லை இந்த இடத்துல பிஜேபி வந்து ஆளுங்கட்சி இருக்குது அதனால தான் அங்கே அதிகமாக இருக்குது. அப்படி பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்கிறேன். டோன்ட் டூ இட். ஒரு பெண்களுக்கு நம்ம நாட்டில் ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது எந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்குன்னா வேண்டாம். ஏன்னா அது உடனே நீங்கள் வந்து கட்சி ரீதியாக அது வந்து சாணி பூசுறீங்க, அது பண்ணாதீங்க. ஐ எம் சேயிங் ஒட்டுமொத்தமாக நம்ம நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அதுதான் நம்ம பார்க்கணும். இன்னொன்று நம்ம மாநிலம் தமிழம் சொல்லும்போது ஒரு தமிழகத்தில் நம்ம ஒரு தமிழக மாநிலம் சொல்லும்போது ஒரு பெருமையோட சொல்கிறோம், ஒரு கண்ணகியோட இடம் சொல்கிறோம்.
நம்ம அப்படியெல்லாம் சொல்லும்போது ஏன் பெண்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது? அதுதான் நம்ம இடத்துல ஒரு பிரச்சனை நடக்கும்போது, என் வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்கும்போது அதை விட்டுட்டு பக்கத்து வீட்டில் பிரச்சனை இருக்கா நான் எப்படி பார்க்க முடியும்? என் வீட்டில் இருக்கிற பிரச்சனையை என்னால் தீர்க்க வைக்க முடியுமா முடியாதா? என் வீட்டில் நடந்த ஒரு பிரச்சனைக்காக என்னால் குரல் கொடுக்க முடியுமா முடியாதா? என் வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது. இப்போ இன்றைக்கி திமுக பார்த்தீங்கன்னா என் வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது, ஆனால் அதுக்கு நான் கண்ணு மூடிட்டு ஒன்றுமே இல்லை, எல்லாமே சரியாக இருக்குது, மேலேருந்து மழைப்பு பூசி பக்கத்து வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குது முதல்ல அதை பற்றி பேசு. கண்ணாடி வீட்டில் இருந்து உட்காந்துட்டு இன்னொன்று வீட்டில் கல் வீசக்கூடாது தான் நான் சொல்லுவேன். அதை நீங்கள் கேளுங்க, ஏன் அனுமதி மறுத்துறாங்க? இப்போ எல்லாத்துக்கும் நீங்கள் உங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கிறபோது நீங்கள் உங்களுக்கு கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எல்லா பர்மிஷன் கொடுக்குறீங்கல்ல. அப்போ மற்றவங்க ஒரு போராடணும்னு சொல்லும்போது, ஒரு பேரணி நடத்தணும்னு நான் சொல்லும்போது ஏன் நீங்கள் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இன்றைக்கி ஏன் சௌமியாவை நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? ஏன்னா உங்களுக்கு சாதகமாக இல்லை. இன்னொன்று தவறு நடந்திருக்கு. தவறு நடக்கும்போது உங்களால் அதை தட்டி கேட்குறதுக்கு உங்களுக்கு தைரியம் கிடையாது. ஆனால் மற்ற பெண்களுக்கு தைரியம் இருக்கும்போது அதுவும் நீங்கள் தடுக்கிறீங்க. நான் இதே கேட்பேன், இவங்க சொன்ன மாதிரி கனிமொழி எங்கே? ஒவ்வொரு விஷயத்தில் கனிமொழி முன்னாடி பேசுகிறாங்கல்ல, எங்கே இருக்காங்க? ஏன் யாருமே அவங்களுக்கு மகளிர் அணி இங்கே இருக்குல்ல, திமுகவோட மகளிர் அணி ஒன்று இருக்குல்ல, எங்கே இருக்காங்க? நாங்கள் மகளிர் அணி சார்பாக இங்கே உட்காந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறோம், பேசுகிறோம். நாளைக்கு எங்களை கைது பண்ணாலும் பரவாயில்ல, நாங்கள் பேரணிக்கு போவோம். சௌமியா என்னை அரெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நான் பேரணிக்கு போவேன், போராட்டத்துக்கு போவேன். அரெஸ்ட் ஆனாங்க. நான் சொல்கிறேன், ஏன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம மறுபடியும் இந்த மாதிரி பேரணி நடத்தும் போது, போராட்டம் நடக்கும்போது தமிழிசை சௌந்தரராஜன் அரெஸ்ட் பண்ணாங்க 2 முறை. நாங்கள் அதுக்கு பயப்படலை. ஆனால் உங்கள் சார்பாக எந்த பெண் தெருவுக்கு வந்தா? உங்கள் சார்பாக யார் குரல் கொடுத்தா? யாராவது திமுகலேருந்து இது வரைக்கும் ஒரு பெண் மந்திரி இருக்கட்டும், இல்லை ஒரு எம்பி இருக்கட்டும், ஒரு எம்எல்ஏ இருக்கட்டும், யாராவது குரல் கொடுத்தாங்களா? ஏன் எல்லாரும் மௌனமாக இருக்கீங்க நான் கேட்குறேன். டெக்னிக்கல் எரர்ன்றாங்க. இது மற்ற மாநிலத்தில் பண்ணாம தமிழகத்தில் மட்டும் ஏன் பண்றாங்கன்னு சீமானே கேள்வி கேட்கும். ஏங்க, சீமான் அவர்கள் பற்றி நான் பேச விரும்பலைங்க. சீமான் அவர்கள் நம்ம மாநில முதலமைச்சர் பார்த்து கேள்வி கேட்டாக்க அது நியாயமாக இருக்கும். சரிங்களா? ஒரு குற்றம் சாட்டணுங்கிறதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். ஸோ சீமான் அவர்களுக்கு நான் பதில் கொடுக்க விரும்பல. சென்னை ஹைகோர்ட்லேயே அதை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஐபிசி செக்ஷன் பிஎன்எஸ்ல மாற்றப்படும் போது அந்த டெக்னிக்கல் எரரால தான் எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதை எப்படிங்க டெக்னிக்கல் எரரில் ரிலீஸ் ஆகும்? ஹைகோர்ட்டில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஹைகோர்ட்டோடைய ஆர்டர் அதுதானா? ஹைகோர்ட் அப்ரூவ்ட் ஆஃப் தட். ஹேஸ் ஹைகோர்ட் accepted that there's a technical error? நம்ம அது ஒன்று பார்க்கணும்ல. நீங்கள் யார் வேணாலும் நீங்கள் மனு தாக்கல் பண்ணலாம், சொல்லலாம் இது டெக்னிக்கல் எரர். பட் ஐம் சேயிங் அதுக்கு தானே உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு சட்டம் இருக்குது. நீங்கள் அதுதானே பார்க்கணும். யார் நீங்கள் நடவடிக்கை எடுங்க. அதனால தான் நாங்கள் நீங்கள் நடவடிக்கை எடுக்காதீங்கன்னு நாங்கள் யாருமே சொல்லலை. நீங்கள் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பாக இருக்கணும், ஒரு பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னா என்ன ஒரு நடவடிக்கை எடுக்கணும், அந்த தாராளமாக எடுங்க. நான் சொல்கிறது ஒன்றா, ஒரு எங்கேயாவது நம்ம வீட்டில் ஒரு டேப்பில் எங்கேயாவது ஒரு லீக்கேஜ் இருந்தால் அதுதான் முதல்ல சீல் பண்ணுவோம். மொத்தமாக மேலேருந்து ஃபுல்லாக விழும்போது அப்புறம் பார்த்துக்கலாங்கிறது கிடையாது. ஸோ எங்கே லீக்கேஜ் இருக்கும் முதல்ல அதை சீல் பண்ணுங்களேன். ஏன் ஒவ்வொரு முறையும் ஒரு பெண் தான் பலியாக்கணுமா இந்த மாதிரி விஷயத்துக்கு? ஒன்றுமே பண்ணலையே. ஸ்டேட் உமன் கமிஷன் இருக்குது, எங்கே இருக்காங்க? அவங்க போனாங்களா? கவர்னர் பார்த்தாங்களா? ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களா? நாங்கள் இதுக்கு அகேன்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்க போகிறோன்னு சொன்னாங்களா? ஒன்றுமே பண்ணலை. எங்கே இருக்காங்க ஸ்டேட் உமன் கமிஷன்? எங்கே இருக்காங்க? ஏன் அங்கே NCWலேருந்து மம்தா குமாரி வந்தாங்க, பாம்பேலேருந்து பிரவீன் தீக்ஷித் வந்தார். அவங்க 2 பேரும் போகும்போது ஏன் ஸ்டேட் கமிஷன்லேருந்து யாருமே போகல? கூட பதில் கொடுத்தாங்களா? எங்கேயாவது பேசினாங்களா? கமிட்டி பேசினாங்களான்னு சொல்கிறேன். எங்கேயுமே பேசல. அப்போ ஸ்டேட் கமிஷன் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும்னா NCW தைரியமாக நாங்கள் சூமோட்டோ எடுக்கிறோம், இம்மீடியட்டாக ஒரு டீம் கொடுக்குறோன்னா ஏன் ஸ்டேட் கமிஷன்லேருந்து யாருமே போகலை? ஏன்னா யூ கண்ட்ரோல் பை த ஸ்டேட், யூ கண்ட்ரோல் பை த கவர்மெண்ட். அவங்க சொல்கிறதா நம்ம இந்த சட்டம் என்னென்னா, இவங்க என்ன சொல்கிறாங்க, ஆளுங்கட்சி என்ன சொல்லுது, அதுதான் நாங்கள் பண்ணுவோன்னா சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. யார் அந்த சார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விவாதமாக இருக்கு மேடம். பிஜேபி தரப்புலையும் அதை என்ன தொடர்ந்து முன்வைக்கிறீங்களா? ஞானசேகரனுக்கு பின்னணியில் யார் இருப்பாங்கன்னு பிஜேபி தரப்பு? ஆமாங்க, அதுதானே கேள்வி கேட்டுட்ருக்கோம். யார் அந்த சார்? சார் சொல்லி தான் விட்டோம். யார் அந்த சார்? எங்கள் போலீஸ் அப்படி பதில் சொல்லலாமா?
நான் கேட்குற கேள்வி ஒன்று தான். அவங்க வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் அவங்க இந்த பதில் கொடுப்பாங்களா? அப்போ மட்டும் நடவடிக்கை வேறு மாதிரி இருக்கும்ல. இல்லைங்க, மனிதர்கள் சொல்லும்போது நமக்கு ஆனால் உணர்வுபூர்வமாக இருக்கிறதுனால தான் நம்ம இங்கே உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கோங்க. எல்லாரும் நாங்கள் மிஷின் கிடையாதுல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது சிம்பிளான விஷயம், நீங்கள் என்ன சட்டம் இருந்தாலும் சட்டத்துக்கு நேராக எதிராக தான் நடந்திருக்கு இந்த விஷயம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், சரிங்களா? ஆனால் கேட்குற கேள்வி, அவங்க சட்டத்துக்கு பேப்பரில் எப்படி இருந்தது, வாட்ஸ்அப்பில் எப்படி இருந்தது, குரூப்பில் எப்படி இருந்தது, அதுக்காக தான் இது பண்ணோம். உங்கள் வீட்டில் நடந்தால் இது பதில் வருமானா என்னோட கேள்வி அதுதான். வராதுல்ல. அப்போ அந்த குழந்தை உங்கள் வீட்டு குழந்தைனை பார்த்துக்கங்கன்னு நான் சொல்கிறேன். மேடம், தேசிய மகளிர் ஆணைய பொறுப்புல நீங்கள் விலகியதுக்கு பிறகு ரொம்ப பெருசாக நிகழ்ச்சிகளை பார்க்க முடியல. கட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அழைக்கல அப்படின்றதெல்லாம் பேசி இன்னைக்கு எங்கே இருக்கேன்? இன்னைக்கு இங்கே இருக்கேன். நான் எங்கேயுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்றைக்கி நடந்த விஷயம் ரொம்ப தவறானது. ஆர்டிக்கல் 21 கான்ஸ்டிடியூஷன் படி என் அனுமதி இல்லாமல் என் வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணுறது மிகப்பெரிய குற்றமாகும், சரிங்களா? அதுதான் அன்றைக்கி நடந்தது. அதெல்லாம் விட்டாச்சு, அதெல்லாம் தாண்டி போயாச்சு. தவறு நடந்தது, அவங்களும் மன்னிப்பு கேட்டுட்டாங்க, அது விட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன புது வருஷத்தில் புதுசாக என்ன பண்ணணும், இன்னும் நல்ல வகையில் இன்னும் என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ண முடியும் அதுதான் பார்த்துட்டு போகணும்னா தவிர கடந்த விஷயம் அப்படி கடந்து போகட்டும். நோ பாயிண்ட். துணைவேந்தர்களை நியமிப்பது ஆளோட பொறுப்பா இருக்கு. நீங்க இப்ப அங்க அண்ணா யூனிவர்சிட்டில கூட வைஸ் சான்சலர்ஸா இல்லன்றாங்க. அதனால இப்ப நீங்க ஆளுநர்கிட்டே போய் மனு கொடுக்க போறீங்க. அதுல இந்த விஷயத்தை மையப்படுத்துவீங்களா? அவங்க தான் பதில் சொல்லுவாங்க. அந்த ஆடியோ விஷயம் உண்மைக்கு போடல. என்னங்க? அந்த ஆடியோ விஷயம் உண்மைக்கு புறம்பாக பேசுன அந்த ஆடியோ. ஆமாம், அந்த ஆடியோவில் நான் என்ன பேசியிருக்கேன் தம்பி? நீங்க பேசுனதுதான். ஆமாங்க, பேசுனது நான் இல்லை சொல்லவே இல்லையே. பேசுனது ஏன் குரல் தானே, நான் இல்லை சொல்லவே இல்லையே. அதுக்கு நான் மறுப்பு தெரிய வச்சேனா? இல்லையே. ஆனால் நான் போடுறதுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்கலையே. பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அது ஒன்று இருக்குது. மேடம், 2 வருடத்துக்கு முன்னாடி மாணவிய பரங்கிமலையில ட்ரெயின்ல தள்ளி விட்டு கொலை பண்ண அந்த சதீஷ் மரண தண்டனை விதிச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? நம்ம சமுதாயத்தில், நம்ம நாட்டில் ஒரு இந்த மாதிரி ஒரு சிவிய தண்டனை கொடுக்காத பட்சத்தில் இந்த மாதிரி தவறுகள் நடந்துட்டு தான் இருக்கும். இங்கே குற்றம் செய்கிறவங்க நம்ம நாட்டோட எல்லை தாண்டி போன உடனே குற்றம் பண்ணுறதுக்கு எங்கேயாவது எச்ச துப்புறதுக்கு யோசிக்கிறாங்கல்ல. அப்போ நம்ம நாட்டில் மட்டும் ஏன் அந்த பயம் கிடையாது? ரோடில் ஒரு ட்ராக்கில் போயிட்டு இருக்கும்போது ரோடு ட்ராக் மாறி நீங்கள் வேறு லேனில் போகிறதுக்கு பயப்படுவாங்கல்ல. ஒரு சிக்னலில் நிற்கும் போது ரெட் இருந்தால் எல்லோ விழுந்தாலும் உட்காந்து நின்றுடுவாங்கல்ல. அதை தாண்டி போகக்கூடாது. ஜெப்ரா கிராசிங் அந்த கோடு இருக்கும், அதை தாண்டியும் போக மாட்டாங்க. நம்ம நாட்டில் மட்டும் ஏன் நீங்கள் அந்த சட்டத்தை மதிக்க மாட்டேங்கிறீங்க நான் கேட்குறேன். இவ்வளோ பார்க்கக்கூடியவங்க இதே ஆண்கள் வெளிநாட்டில் போய் ஒரு பெண் தொடுறதுக்கு ஒரு வகை இல்லை, 1000 தடவை யோசிப்பாங்க. அப்போ நம்ம நாட்டில் இருக்கிற பெண்கள் அவ்வளோ இலவமாக போச்சு. யார் வேணாலும், யார் வீட்டு பெண் இருந்தாலும் நான் தொடுவேன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அந்த சட்டத்தோடைய பயம் ஏன் கிடையாது? இந்த மாதிரி ஒரு மரண தண்டனை, இந்த மாதிரி ஒரு கடுமையான தண்டனை கொடுத்தா தான் அந்த பயம் வரும். நம்ம நாட்டில் பயம் வர வரைக்கும், அந்த சட்டத்தோட பயம் வர வரைக்கும் எதுவுமே நடக்காது. ஏனுங்க, ஏன் இது வரைக்கும் என்ன பிரச்சனை நடந்தது? குஷ்பு சுந்தருக்கு என்ன பிரச்சனை இருக்கு? நல்லா தான் இருக்கேன். நான் என்னைக்குமே கண்ணகி தானே. புது சூழ்நிலையம் சென்னைக்கு ஒரு 38 வருஷம் ஆச்சு. 38 வருஷமாக கண்ணகியாக தான் வாழ்ந்துட்டுருக்கேன். மனசில் பட்டது பேசுவேன், மனசில் பட்டது செய்வேன். அது ஒன்றும் எந்த மாற்றமும் கிடையாது. குஷ்பு சுந்தர் எப்படி இருந்தாலோ இன்னி வரைக்கும் அப்படி தான் இருக்கா. பெண் குழந்தைகள் படிக்கிறதுக்கு எந்த மாதிரியான தடை வந்தாலும் அதை இந்த அரசு தகர்த்து எறியும் முதல்வர் சொல்லியிருக்காரு. இது பெண்களுக்கு பெண் குழந்தைகள் படிப்பதற்கு எந்த தடை வந்தாலும் அதை தகர்த்து எறியும் இந்த அரசு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் 44,000 கோடி எடுகேஷன் பாலிசி காசு கொடுத்துருக்காங்க. எங்கே இருக்குன்னா முதல்ல அதுக்கு பதில் கொடுக்க சொல்லுங்கள். 44,000 கோடி, ஒரு கோடி 2 கோடி கிடையாதுங்க, 44,000 கோடி. இதுதான் அண்ணாமலை அவர்களும் கேட்டிருக்காரு. எங்கே இருக்குங்க அந்த எடுகேஷன் பாலிசியில் தானே அந்த காசு கொடுக்கணும் எஜுகேஷனுக்கு. நாங்கள் 10,000 கவர்மெண்ட் ஸ்கூலில் புது பில்டிங்ஸ் கட்ட போகிறோன்னு சொன்னாங்க. எங்கே இருக்குது?
ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்கல. கேட்டோடனே உடனே நம்ம டெபுட்டி சிஎம் நீங்கள் மதுரையில் வந்து எய்ம்ஸ் திறக்கிறீங்கன்னு துவக்க போகிறீங்கன்னு சொன்னீங்க, அதுக்கு செங்கல் வச்சிங்களான்னு கேட்பாரு. அதுவும் தெரியும் எனக்கு. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. அது சென்ட்ரல் கவர்மெண்ட். நீங்கள் இங்கே வந்து இந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்தீங்க எலெக்ஷன் டைமில். இது 4 வருஷத்தில் 44,000 கோடி. அப்போ கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஆச்சு உங்களுக்கு? 4,200 கோடி. எங்கே இருக்குது? அதுக்கு பதில் கொடுக்க சொல்லுங்கள் முதலமைச்சர் அவர்கள். என்னங்க இந்த மாதிரியான வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது, இல்லை பெண்களுக்கு எதிரான இந்த மாதிரி இல்லை, வாக்குறுதி பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்க, இது வரைக்கும் ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்றலை. சரிங்களா? ஸோ பேசிகிட்டே போயிட்டே இருக்காங்க. பேசிகிட்டே இருங்க. நீங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து நாங்கள் இது பண்ணுவோம் அது பண்ணுவோன்னா ஒரு பொய்யான வாக்குறுதி மக்களுக்கு கொடுத்துட்டு மக்கள் ஏமாற்றிட்டு மக்களுக்கு காசு கொடுத்துட்டு நீங்கள் எலெக்ஷன் ஜெயிச்சுட்டு தான் இருக்கீங்க. எல்லாத்துக்கும் ஒரு காலம் வருது இல்லை? ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது பேசலாம். அப்புறம் கண்டிப்பாக தேமா கமிட்டி ரிப்போர்ட் கூட அப்படிதான் தமிழ்நாட்டிலையும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு நிறைய நடிகர்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ப்ரெஸ்ஸில் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன் அது வந்து நடிகர் சங்கத்தில் நடந்துட்டு தான் இருக்குது. நாங்கள் கேசஸ் வாங்கிட்டு தான் இருக்கோம். நாங்கள் சால்வ் பண்ணிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன இருக்குது தெரியுங்களா? அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்னால அந்த கேமராஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் வேணும். அது வந்து ஒவ்வொரு முறையும் கொடுக்க முடியாது. பீஸ்ஃபுல்லான நியூஸாக இது? ஆளாளுக்கு யூடியூபர்ஸ் வந்து உட்காந்துட்டு யாரை பற்றி ஏதோ புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவில் படுத்துட்டு புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே பிரச்சனை என்ன இருக்குது அது பார்த்துட்டு பேசக்கூடிய நிலைமை இன்றைக்கி தமிழகத்தில் இருக்குது. ஹைதராபாத்தில் யாராவது, தெலுங்கானாவில் யாராவது வந்து யூடியூபர்ஸ் உட்காந்துட்டு பேச முடியுமா? அந்த தைரியம் வருதா இப்போ யாருக்கும்? கேரளாவில் பேச முடியுமா? கர்நாடகாவில் பேசுகிறாங்களா? தமிழகத்தில் மட்டும் ஏன் அந்த சட்டம் கிடையாது அவங்கள வந்து தடுக்கிறதுக்கு? யார் பண்ணுறாங்க? கவர்மெண்ட் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறாங்களா? இல்லை. நாங்கள் பேசி தான் யூடியூபர்ஸ் மன்னிப்பு கேட்க வைக்கிறோம். அந்த யூடியூபர்ஸ் கிட்டே வந்து அந்த வீடியோ ஏன் இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறீங்கன்னு மன்னிப்பு கேட்க வைக்கிறோம். ஏன் கவர்மெண்ட்டால் எதுவும் பண்ண முடியல? அங்கேயும் பெண்கள் பற்றி தானே நீங்கள் எழுவாக பேசுகிறீங்க. அப்போ பதில் வராது பார்த்தீங்களா உங்ககிட்ட? துணைவேந்தர் விவகாரத்தை ஆளுநருக்கு அனுப்புறீங்களா? ஏன்னா எங்கேயாவது துணைவேந்தர் சரியா இல்லை. அது நம்ம மேலிடத்தில் கேட்டுட்டு நம்ம மனுவில் அதை அதில் இல்லை அந்த மனு கொடுக்கும்போது அதில் சேர்த்துக்கிறத பற்றி நாங்கள் மாநிலத்தில் தலைமையில் கேட்டுட்டு நாங்கள் அதை முடிய சொல்கிறோம். மேடம், இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மகளிர் ஆணையம் வந்து இந்த விஷயத்தில் எதுவும் பேசலை, அமைதியாக இருந்திருக்கிறாங்கன்னு ஒரு தகவல் சொன்னீங்க. அதுதான் சொன்னேன். இப்போ அதை சொன்னீங்க. நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. அதே போல் இப்போ இந்த பாதிக்கப்பட்ட மாணவி விஷயத்திலையும் ஸ்டேட் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் விசாரணை அமைப்புல இருக்கிறாங்க. இதுல உண்மை வரும்னு நீங்க நம்புறீங்களா? ஏற்கனவே இதே போல போடப்பட்ட பல வழக்குகள் அண்ணா நகர் சம்பவம் உட்பட எல்லாமே கிடப்புல தான் போச்சு. அதுல எந்த முடிவுகளும் வந்தது இல்லை. இதுலயும் வரும் நீங்க நம்புறீங்களா? நிச்சயமா நம்பிக்கை கிடையாது. அதுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கோம். அதுக்காக தான் நாங்கள் குரல் கொடுத்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிராக நடந்த பிரச்சனைகள்ங்க திமுக ஆட்சியில் இருக்கும்போது பெண்களுக்கு இந்த 4 வருஷத்தில் எத்தனை பிரச்சனைகள் வந்திருக்கு? ஏதாவது தீர்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கா? இன்னைக்கு பேசுவோம், நாளைக்கு வந்து அதை அப்படியே மறந்துடுவோம். ஏன்னா அதுக்கப்புறம் வேறு விஷயமா இவங்க திசை தீர்ப்புறதுக்காக வேறு விஷயமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோதான் நடக்குது. இதில் ஒரு விஷயம், உண்மையை பேசின காவல்துறை அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணுறது தான் இந்த ஆட்சி. அதையும் சேர்த்துக்கோ. ஆமாம், உண்மையை பேசினார்ல, இது சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு பேசின காவல்துறை அதிகாரியை நீங்கள் என்ன பண்ணீங்க? சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ எப்படி பேசுவாங்க தைரியமாக? எங்கே நியாயம் கிடைக்கும்? காவல்துறை அதிகாரிக்கே பாதுகாப்பு இல்லை, அவருடைய வேலைக்கே வந்து உத்தரவாதம் இல்லை. அப்புறம் எப்படி நீங்கள் நியாயத்தை எதிர்பார்க்குறீங்க தமிழ்நாட்டில்? ஏன் இவ்வளோ வந்து நானே போனேன். கள்ளக்குறிச்சி பக்கத்தில் வந்து ஒரு எத்தனை பேர் வந்து அந்த கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? ஏதாவது வந்ததா? தகவல் வந்ததா? அங்கே யார் கள்ளச்சாராயம் காய்ச்சினாங்க? அவங்க வந்து திமுகவுக்கு சார்ந்தவங்க தான். அவங்க ஏதாவது அவங்க தகவல் கிடச்சதா? என்ன ஆனாங்க? அதை பற்றி யாராவது பேசுகிறோமா? அவங்களுக்கு அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு நியாயம் கிடைச்சதா? இல்லை. இழப்பீடுன்னு ஒன்று கொடுத்த உடனே அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, டன். ஓகே, கண்டிப்பாக நன்றி. ரொம்ப எல்லாரும் வாங்க, அவங்க எல்லாரையும் அழைக்கிறோம். இங்கிலீஷ் யார் கேட்குறேன்? ஓகே,